அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்க அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார் தங்க அன்னை அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், கீரூனியா நடிச்சிருக்கு, வட்டி ஏற்குது நம்மள்கிட்டே பயங்கரமாக. அது கேட்குற பார்த்தா ராமநாடு மாவட்டத்தில் இப்படி வட்டி கேட்பாங்க அதிகமாக. ஆமாம், அதிகம் வட்டி கேட்பாங்க மாஸ்டர். காலையில் ஒரு வேப்பங்குச்சி பிடிச்சி பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வில் பண்ணாமல் போக விட்டாங்க. அப்படின்ற ஏரியா இந்த அவர்கிட்ட இருந்து உண்மைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பாடாக இருக்காரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும். இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அழுத்துக்கு வருவார், என் இல்லத்துக்கு வருவார். அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதில் வந்து பாக்யராஜ் சார் நடிக்கணும், ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறது பயமாக இருக்குது, ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா, சுட்டு போடுவாரா, படம் இப்படி இருக்கு போய் சொல்லியா, சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் வாரிலா, நான் வந்தால் உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேளு, கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் இப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீன்னா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீன்னு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். 2வது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராமநாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கு அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தண்ணி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு, உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே எங்கே இருக்கானே தெரியல. இதுக்காக முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிஎம் ஆகும் போது இந்த ராமநாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வராரு. அதுதான் முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போ எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்டு மரத்தை கீழே விழுத்தாக்கிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம். இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண் சிவகங்கை மண்ணில் இல்லைன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரா, அப்போ நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளே தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவனு எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் உன் வெளி சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சண்டை கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கு. ஏன் நான் பிறந்தே அப்பத்தையும் பிறந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமா 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டு இருந்தாரு. இந்த தேட்டர்ல மாதிரி இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும் போது கொடுத்து விட்டு இருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்க ஊர்ல வந்து காலில் அம்மா நிறையா வரும். வெயில் பகுதி அதிகனால, ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பார்த்தா எங்க அம்மா வந்து ஒரு கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான், குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான், நாங்கள் ரொம்ப பழகுவோம் டீப்பா.
அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் தலைவர் வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நிறையா அவர் விதைகளை விதைச்சிருக்காரு. நிறைய கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.